இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெண்டர் எப்படி எடுக்கிறன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து பிஸ்னஸ் வச்சுருக்கிறீங்க அல்லது ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கிறீங்க அல்லது நீங்கள் பிஸ்னஸே இல்லைன்றாலும் பரவாயில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு டெண்டர் எடுக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பை கெனேடியன் பாலிசி என்ற சப்ஜெக்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் வச்சுருக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸில் வந்து அந்த பிஸ்னஸுக்கு கூடாக நீங்கள் கவர்மெண்டில் இருக்கிற பிஸ்னஸ்களை வந்து நீங்கள் வந்து பிட் பண்ணி எடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா எல்லா விதமான சர்வீசஸையும் வந்து தனியாக அவங்களால ரன் பண்ணல. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வேறு கம்பெனிகள் வந்து அதை எடுத்து செய்ய வேணுமன்றதுக்காக டெண்டர் வந்து போடுறாங்க. இந்த டெண்டர் வந்து போடுறதுக்கு அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்குறாங்க. அந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னால், இந்த வெப்சைட் வந்து canadabuys.canada.ca. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன சர்வீசஸ் தேவைண்டு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளீனிங், மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரேட், அவங்களோட பில்டிங்ஸில் ரன் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், எலக்ட்ரிக் ப்ராஜெக்டாக இருக்கலாம், அல்லது ப்ளம்பிங்காக இருக்கலாம், ஹெச்வேக்காக இருக்கலாம், வேறு கட்டடம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடானதாக இருக்கலாம், அல்லது வேறு எது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விதமான சர்வீசஸ். நான் எனக்கு இங்கே எல்லாமே லிஸ்ட் பண்ண முடியாது. அந்த சர்வீசஸை வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களால் செய்ய முடியான்றதுக்காக இதை வந்து வெளியில் இருக்கிற கம்பெனிகளை வந்து கால் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டெண்டர் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், நீங்கள் அதில் போயிட்டு பிட் பண்ணி நீங்கள் எடுக்க வேணும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிற போது உங்களோட ப்ராஜெக்ட் கோஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த கோஸ்ட்டை வந்து நீங்கள் டீட்டெயில் அதில் இருக்கும். அந்த டீட்டெயிலின் அடிப்படையில் நீங்கள் அங்கே போயிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்து உங்களோட கம்பெனி டீட்டெயில் எல்லாம் கொடுத்து நீங்கள் பிட் பண்ண வேணும். ஏன்னா இது மற்றவங்களும் வந்து பிட் பண்ணுவாங்க, வேறு கம்பெனிகளும். அப்போ யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து போகும். இது வந்து 1 இயர் ப்ராஜெக்ட், 2 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை சிலது 5 இயர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்டாரியோவுக்கு மட்டும் இல்லை, இது ஆல் ஓவர் த கேனடா. இந்த ப்ராஜெக்டுகள் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறது எல்லா இடத்துக்கும் தான். நீங்கள் எந்த இடங்களில் இருக்கிறீங்களோ அந்த இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அல்லது வேறு இடத்துல இருந்தாலும் நீங்கள் வேறு ப்ராவின்ஸுக்கு வந்து நீங்கள் பிட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அவார்ட் ப்ரோக்ராமும் இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் யூஸ் பண்ணின விஷயங்கள், அதாவது யூஸ் பண்ணின ப்ராடக்ட்ஸ், அதுகளை வந்து அதையும் வந்து அவங்க டெண்டர் போடுவாங்க. அது எப்படி என்று பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்னிச்சர், வெஹிக்கிள், வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான விடயங்களையும் வந்து அவங்க டெண்டர் போடுவாங்க. இப்போ நீங்கள் அளவில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து தேவை என்று சொன்னால் நீங்கள் அதையும் போயிட்டு பிட் பண்ணி பை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பல விதமான சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு அதில் வந்து பாருங்கள், பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே டெட்லைன் இருக்குது. அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வேணும். தற்சமயம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு வைங்க, அந்த உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பிஸ்னஸோ அல்லது நீங்கள் ஒரு விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்றால் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்குதான்னு எனக்கு தெரியலை, நான் பார்க்க இல்லை. டீட்டெயில் உள்ளுக்கு ஃபுல் டீட்டெயில் போய் பார்க்க இல்லை. அப்படி இருந்தால் செட் பண்ணி வைங்க. இந்த இது ஒவ்வொரு வருஷமும் அவங்க கால் பண்ணுவாங்க, அல்லது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களோட சேம் ஃபீல்டில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. லைக் அவங்களோட வெப்சைட்டில் வந்து டெண்டர் நோட்டீஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு பேச வந்தது. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாவிட்டால் நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன் நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்ளைஸ் கொடுக்குற நேரம், சப்ளைஸுக்கும் இருக்குது. லைக் நீங்கள் சப்ளை ப்ராடக்ட்ஸுகள் கொடுக்குறதுக்கும் அங்கே டெண்டர் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற நேரம், சர்வீஸை வழங்குகிற நேரத்தில் வந்து உங்களுக்கு பேமெண்ட்ஸ் வந்து வெரி சாலிட்டாக இருக்கும். அவங்க பேசப்பட்ட அக்ரிமெண்ட்டின் படி உங்களுக்கு சாலிட்டாக வரும். உங்களுக்கு பார்கெயின் ஓ நெகோஷியேஷன் இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆரம்பத்தில் நீங்கள் பிட் பண்ண வேணும்.
அதுக்கு பிறகு உங்களுக்கு பேமெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சர்வீஸை நீங்கள் சரியாக வழங்கி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கண்டினியூவாக கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. சரியா? ஸோ இதான் அன்றைக்கி நான் பேச வந்த விடயம். ஸோ இதை வந்து சம்பந்தமான உங்களுக்கு கேள்விகள் உங்களோட ரிலேட்டடான ஃபீல்டில் அல்லது உங்களுக்கு தேவையான பிஸ்னஸில் வந்து டெண்டர் இருக்கான்னு அறிகிறதுக்கும் நீங்கள் அங்கே அவங்களுடைய 1800 நம்பர் இருக்குது, நான் இங்கே கீழே போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி எல்லா இன்குவாரிஸும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம் நேரடியாகவே. சரியா காய்ஸ்? ஸோ இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.